நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு புகார் குறித்து ஆங்கில நாளிதழ் நடத்திய ஆய்வில் பல அதிர வைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ராகுல் காந்தி குறிப்பிட்ட இடங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வந்தது தெரிய வந்த நிலையில் ஆய்வில் வெளியான தகவல்கள் என்னென்ன, ராகுல் கூறும் புகார்கள் உண்மையா, என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் கையில் இருக்கும் ஒரே ஜனநாயக ஆயுதம் ஓட்டு உரிமை மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு ஆயுதமும் கரைபடிந்து போய் முறைகேடுகள் விண்ணை முட்டும் அளவுக்கு இருப்பது மக்களை அதிர்ச்சியில்தான் ஆழ்த்தியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் நடக்கும் முறைகேடுகளை அடுக்கிய ராகுல் காந்தி பெங்களூருவின் மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி கிளப்பினர். 2024 மக்களவைத் தேர்தலில் வாக்குகளை திருடித்தான் பாஜக வெற்றி பெற்றது என ராகுல் காந்தி முன்வைத்த புகார்களை அடிப்படையாக கொண்டு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழும் கள ஆய்வு நடத்தியிருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் கள ஆய்விலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராகுல் காந்தி குறிப்பிட்ட மகாதேவ்புரா தொகுதியில் 3 இடங்களில் நடத்திய கள ஆய்வில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் அதிக அளவில் வசித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. முதலில் மராத்தஹள்ளியில் 791 என்ற எண் கொண்ட ஒரு வீட்டில் மட்டும் 46 வாக்காளர்கள் இருப்பதாக ராகுல் காந்தி கூறிய நிலையில் கள ஆய்வில் அந்த இடத்தில் அக்ஷயா பிஜி என்ற தங்கும் விடுதி இருந்தது தெரிய வந்திருக்கிறது. ஹோட்டல்கள், உணவு டெலிவரி நிறுவனங்களில் வேலை பார்க்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த தங்கும் விடுதியில் தங்கி இருந்துள்ளனர். அந்த தங்கும் விடுதியில் தங்கியிருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆந்திராவைச் சேர்ந்த தெலுங்கு பேசும் நபர்கள் என சொல்லப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் அந்த தங்கும் விடுதியில் 75 பேர் வசித்து வரும் நிலையில் ராகுல் காந்தி குறிப்பிட்ட 46 பேரில் யாருமே தற்போதைக்கு இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திலேயே அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. ராகுல் காந்தி குறிப்பிட்ட 46 பேரிலேயே பெரும்பாலானவர்கள் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள்தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்து வேலைக்கு வருபவர்கள் சில நேரங்களில் வாக்காளர் அடையாள அட்டை முகவரியை மாற்றிக்கொண்ட நிகழ்வும் நடந்திருக்கிறது என இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் கள ஆய்வில் தங்கும் விடுதியின் உரிமையாளர் தெரிவித்திருப்பது கவனிக்க வைத்திருக்கிறது. அடுத்ததாக விநாயகா நகரில் பியர் ஃபேக்டரியில் 68 வாக்காளர்கள் இருந்ததாக ராகுல் காந்தி சுட்டிக்காட்டிய நிலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் கள ஆய்விலும் அது உறுதியாக இருக்கிறது. பல ஏக்கர் நிலப்பரப்பில் மது உற்பத்தி தொழிற்சாலையுடன் சேர்த்து ஷாப்பிங் மாலும் இருந்திருக்கிறது. மேலும் ராகுல் குறிப்பிட்ட 68 பேரும் பியர் தொழிற்சாலையில் கடந்த காலங்களில் வேலை பார்த்தவர்கள் என சொல்லப்படுகிறது. இருப்பினும் வேலை பார்த்த முகவரியை வைத்து எப்படி ஒரே இடத்தில் இத்தனை வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. பியர் ஃபேக்டரியின் நிர்வாகம் தரப்பில் கூறும்போது தொழிலாளர்களிடம் இருந்து ஆதார், பான் உள்ளிட்ட ஆவணங்களை மட்டுமே கேட்போம் என்றும் வாக்காளர் அடையாள அட்டை கேட்டது கிடையாது எனவும் கூறியிருக்கிறார்கள். அதோடு முனிரெட்டி கார்டனில் 80 வாக்காளர்கள் இருந்ததாக ராகுல் குற்றம் சாட்டிய நிலையில் அந்த இடத்திலும் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கும் பெரும்பாலான நில உரிமையாளர்கள் ஆந்திராவின் ரெட்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இந்த பகுதியில் அதிக அளவில் புலம்பெயர் தொழிலாளர்களே வசித்து வருகிறார்கள் என்ற நிலையில் ஒரே காம்பவுண்ட் கொண்ட பல அறைகளில் வாடகைக்கு தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி குறிப்பிட்ட 35ஆம் எண் கொண்ட வீடு ஒரே வீடு இல்லை என்றும் ஒரே காம்பவுண்டில் இருக்கும் 35 வீடுகளுக்கும் வீட்டு எண் 35 தான் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் தான் வாக்காளர்களுக்கு ஒரே முகவரி வந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மகாதேவபுரா தொகுதியில் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் வாக்காளர்கள் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு கணக்கிடும்போது வெறும் 2.75 லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் அந்த எண்ணிக்கை 6.6 லட்சமாக 140% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதே சமயம் மகாதேவ்புராவில் உள்ள சொத்துக்களின் எண்ணிக்கையும் 2016, 17 மற்றும் 2023, 24 இடையில் 2 மடங்கிற்கு மேலாக அதிகரித்திருக்கிறது. முறைகேடான வாக்காளர்கள் என ராகுல் குறிப்பிட்ட அனைத்தும் புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ற நிலையில்
புலம்பெயர் தொழிலாளர்கள் பெயர்கள் எப்படி வாக்காளர் பட்டியலில் வந்தது? ராகுல் முன்வைக்கும் வாக்கு திருட்டுக்கு பின்னணியில் புலம்பெயர் தொழிலாளர்களை கருவியாக பயன்படுத்துகிறார்களா என பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.